ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஜெம் தொலைக்காட்சி நேரடியாக சென்று பொதுமக்களுடைய ஆதரவை திரட்டி வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு 1000 விளக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாருக்கு அதிகமாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நேரடியாக பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என் சப்போர்ட் டிவிகே தான் ப்ரோ. உங்களோட ஆதரவு எப்பவுமே டிஎம்கே தான். எங்களோட ஆதரவு டிஎம்கேக்கு தான். எல்லாருடைய ஆதரவும் டிஎம்கே தான். விஜய்க்கு தான். ஓகே, நான் ரெட்டை இலைக்கு தான் போடுவேன். டிவிகேக்கு தான் ப்ரோ. இந்த வாட்டி சீமானுக்கு போகலாம். விஜய். என்னோட சப்போர்ட் டிஎம்கே தான் சார். என் சப்போர்ட் வந்து நாங்கள் திமுக தான். டிஎம்கேல தாங்க. மெயின் சப்போர்ட் எனக்கு டிஎம்கேக்காக தான். டிவிகேக்கு. கன்ஃபார்ம் தளபதி தான், விஜய் தான். எப்பவுமே அவர் தான் வர போறாரு. என்னுடைய சப்போர்ட் வந்து இப்போதைக்கு டிவிக்கே தான். டிஎம்கே தான். டிஎம்கே தான் ப்ரோ. விஜய் சப்போர்ட் வந்து டிவிகே தான். விஜய் தான். விஜய் தான். டிஎம்கே தான். ஓகே, டிவிக்கே டிஎம்கே தான். ஓகே, டிஎம்கே தான். ஓகே. என்னோட சப்போர்ட் டிஎம்கேக்கு தான். விஜய்க்கு தான். இந்த எலெக்ஷனு டிவிகே தானா? டிவிக்கே விஜய்க்கு. உதயநிதி திமுக. இல்ல தளபதி விஜய் தான். இந்த இடத்துல என்னோட சப்போர்ட் ஏடிஎம்கே ப்ரோ. டிவிக்கே தான். ஓகே, டிவிக்கு தான். ஜி தளபதிக்கு தான். டிஎம்கே. ஓகே, விஜய்க்கு தான். ஓகே, தாவிக்கு. புதிய ஆட்சி வரட்டும், அதில் ஏதாவது முயற்சி வரதா பார்க்கலாம். அதுக்காக தான் நான் டிவிக்கே சப்போர்ட் பண்ணுறேன். விஜய் ரசிகரா? இல்லை, நான் தலை ரசிகன் தான். ஆனால் விஜய் வந்து எலெக்ஷன் மூலியமாக எனக்கு பிடிக்கும். இப்போ விஜய் சார் வந்தாருன்னா இந்த விஷயத்த பண்ணால் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? அது என்னால் சொல்ல முடியாது ப்ரோ. அது உறுதியாக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னாலும் யாரும் செய்ய போதும் கிடையாது. அதனால் ஆட்சிக்கு வரட்டும், பார்க்கலாம். ஆக்ஷன் சொல்லுங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு? நம்ம இந்த எலெக்ஷனுக்கு எப்பவுமே நம்மளுக்கு டிஎம்கே தான். டிஎம்கே தான். ஆமாம், டிஎம்கே தான். இப்போ டிஎம்கே புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் மக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? என்னன்னா உங்களுக்கு மகளிருக்கு அதுக்கப்புறம் போதைப் பொருள் விஷயமா கொஞ்சம் உதாரணமா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ சட்ட ஒழுங்கெல்லாம் இது சட்ட ஒழுங்கு கொஞ்சம் சட்ட ஒழுங்குன்னு சொல்ல முடியாது. இப்போ போதைப் பொருள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ உங்களுடைய ஆதரவு எப்பவும் டிஎம்கே தான் ப்ரோ. ஓகே, கொஞ்சம் குறைகள் இருக்கு. அந்த குறைகளும் சரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். டிஎம்கே தான் இருக்கும். இல்லைன்னா புதுசாக யாருக்காச்சும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாமே? புதுசா வாய்ப்பு இப்போதைக்கு எதுவுமே பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா இப்போதைக்கு இங்க ஆளுங்கட்சி பார்த்தீங்கன்னா 2 தான். 2 தவிர வேற எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. புதுசா பண்ணோம்னா உடனே இப்போதைக்கு எதுவுமே ஆக மாதிரி இல்லை. கொஞ்ச நாள் ஆகணும். கொஞ்ச நாள் ஆகுனாதான் அதுக்கெல்லாம் அதுக்காண்டி கொஞ்சம் அவங்களாம் முயற்சி எடுக்கணும். நிறைய வேலைகள் வரணும். எடுத்தோடனே நம்ம முதல்ல ஆகி உட்காந்துருக்க முடியாது இல்லையா? அதுக்குண்டு ஒரு இது இருக்கு இல்லையா? பொறுப்பு வந்தோடனே பொறுப்புக்குண்டு அந்த உண்டு வேலை அதோட வேலை இறங்கி செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோட எல்லாமே கிடைக்கும். எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து அந்த பொறுப்பு ஆசைப்பட்டா அதுக்கு இது கிடையாது இல்லையா? அதுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் வருஷம் போனோம், ஃபீல்டு ஒர்க் போனோம், இறங்கி வேலை செஞ்சால் தான் அதோட முயற்சி பண்ணால் தான் அதெல்லாம் கிடைக்கும். இத்தனை வருஷமா அவங்க பண்ணுறாங்கன்னா அதோட கஷ்டப்பட்டதுனால தான் இப்போ அவங்க உழைக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களும் முயற்சி பண்ணி அவங்க வந்து இறங்கி செஞ்சால் தான் மக்கள் கூட சேர்ந்து நல்லா இன்னும் பணிகள் செஞ்சு அவங்களுக்கு நல்லா இது பண்ணால் தான் அதோட இது நல்லா கிடைக்கும் இல்லையா? நல்லா நிறைய சலுகைகள் மக்களுக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலம் கூட ஸ்டார்ட் ஆகும்போது நல்ல ஏசி பஸ் ஸ்டாண்டு, நல்ல மக்களுக்கு நல்ல மண்டபங்கள்லாம் திறந்து வச்சிருக்காங்க. நல்ல சலுகைகள்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா ஒன்றும் நல்ல சலுகை கிடைக்கும். சார் நல்லது செய்கிறாரு. யாருக்கு? டிஎம்கே தான் சார். சில நல்ல இது செய்கிறாரு. இருந்தாலும் சில நேரத்தில் கட்டுப்பேர் ஆகுது. அதுதான் தவறுக்கு வர்றது குழப்பம். ஆட்சி மாத்தி தான் பார்க்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிறீங்க. ஆமாம். அப்போ விஜய் சார் இந்த ஒரு விஷயத்த பண்ணால் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? நல்லது பண்ணாலே போதும். ஓகே, அப்போ விஜய் ரசிகரா? இல்லை எல்லாரும் நார்மல் தான். எல்லாத்துமே ரசிகர் தான். எல்லாத்தையும் ஓட்டு போட்டுருவோம். விஜய் ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிறீங்க. எங்க அப்பா எம்ஜிஆர் ரசிகர், நான் எங்க அப்பா ரசிகர். அதனால நான் ரெட்டையில போடுறேன். இப்போ அவங்க புதுசாக இப்போ வராங்க, தொடர்ந்து கொஞ்சம் நாள் வரல. இப்போ வந்தாங்கன்னா இந்த விஷயத்த பண்ணால் நல்லா இருக்கும்னா என்ன விஷயம் சொல்லுங்க? மக்களுக்கு நல்லது பண்ணா சந்தோஷப்பட போறாங்க. விலைவாசி கம்மியாகணும். எல்லாம் ஜெட்டு வேகத்துல போகுது. ரேட்டு கம்மியாகனா நல்லா எல்லா பொருளும் நல்லா சேல்ஸ் ஆகும். மக்களும் நல்லா இருப்பாங்க. நல்லா அவருக்கு ஒரு சப்போர்ட் தான். ஒரு புதுசா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா அவருக்கு எந்த ஒரு அனுபவமே இல்லைன்னு சொல்றாங்களே, அவரை நம்பி எப்படி ஒரு நாட்டையே கொடுக்கறது? அவருக்கு ஒரு சான்ஸ் தான் ப்ரோ. சான்ஸ் கொடுத்து பார்க்கலாங்கிறீங்க. வந்தாதுன்னா மாறும். இப்ப அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த பண்ணா நல்லா இருக்கும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? மாத்தினா இப்ப இருக்கிறத ஏதாவது ஒரு விஷயத்த மாத்தினா நல்லது செஞ்சா போதும் ப்ரோ. ஏன்னா ஆக்சுவலா ஒரு நேஷனல் கட்சிக்கு தான் வந்து இத்தனை வருஷமா போட்டுட்டு
எங்களுக்கு வந்து எனக்கு வந்து பர்சனலாக இலவசம் கொடுக்குறது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இவர் வந்து மாற்றம் இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எனக்கு இதுவாக இருக்குது. இன்னும் நம்ம ஐடியாலஜி வைஸ் யோசிச்சாலுமே எல்லாரும் கூட்டணி வைக்கும் போது வந்து ஐடியாலஜியை மறந்துடுறாங்க. எனக்கு இது இத்தனை வருஷமா ஒரு ஐடியாலஜி தான் முக்கியம்னு சொல்லிட்டு தோத்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சாலும் பரவாயில்ல எனக்கு ஐடியாலஜி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நிற்கிறது எனக்கு இந்த வாட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த வாட்டி ஓட்டு சீமான். ஆனா அவர் இவ்வளவு வருஷமா கத்திட்டு இருக்காரு தனிச்சு, ஆனா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. என்ன இது? அது வந்து மக்களோட இது மாறணும், விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எது முக்கியன்றத பார்த்து போகணும். எல்லாரும் வந்து சினிமாவிலேருந்து வராங்க, இல்லை ஜாதி மதம்னு சொல்லிட்டு அது பின்னாடி தான் போகிறாங்களே தவிர நாட்டுக்கு எது முக்கியம், எது வளர்ச்சிக்கான இதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து அவர் சாத்தியம் இல்லாததெல்லாம் பேசுறாரு, எப்படி பண்ண முடியுன்றதுக்காக யோசிக்கிறாங்க. ஒரு வாட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே அவர் பண்ணுறது சாத்தியமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். யங்ஸ்டர் வரட்டுமா, அவருக்கு தான் அனுபவமே இல்லையே. அனுபவம் இல்லாம எதுவுமே வராது. அவர் கத்துப்பாரு எல்லாமே. எம்ஜிஆர் இல்லையா? எம்ஜிஆர் எப்படி கத்துக்கினாரு? அவரு ஆக்டர் தானே, எப்படி வந்தார், அதுக்கப்புறம் எப்படி செஞ்சார், அதே மாதிரி செய்வார். ஒரு சாய்ஸ் கொடுங்க, இளைஞர்கள் வந்தாதான் முன்னேறும் நாடு. இல்லாட்டா அப்படியே தான் இருக்கும். தமிழ்நாட்டில் எல்லாமே டெவலப்மெண்ட் தான் இருக்குது, A to Z நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவங்க வராங்க இவங்க வர, பட் இவங்க எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்கு எல்லாமே தெரியுது. அது ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க, பீகார் யூபி பாருங்க. பீகாரில் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் இங்கே வராங்க. தமிழ்நாடு ஜிடிபியில் நம்பர் 1 இருக்குது. அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இந்தியாவில நம்பர் 1 பொசிஷன் அவார்டு வாங்கியிருக்காரு, மினிஸ்டர் வாங்கியிருக்கிறாரு. அது எல்லாருக்கும் தெரியும். அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருக்குது. நீங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பாருங்க, நிறைய அந்த பிராட்வேல எல்லாம் பாருங்க, ஃபுல் அண்ட் ஹவுசிங் போர்ட் மாதிரி தெரியல. அது அப்பார்ட்மெண்ட் வந்து காசா கிராண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்கு சார். ஐம் நாட் சப்போர்ட்டிங் டு எனிபடி, பட் ஐம் டெல்லிங் யூ ஃப்ராங்க்லி இதுதான் நடக்குது எல்லாமே. அது வந்து சில பேர் இவர் நல்லா பண்ணல, தப்பு பண்ண நல்லா பண்ணல சொல்றவங்க சொல்லுவாங்க சார். ப்ராக்டிக்கலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா தான் இருக்குது. சில பேர் வந்து குறை சொல்றதுக்காக இருப்பாங்க சார். ஏன்னா ஒரு என்ன சொல்லலாம் தெரியுமா, அரிசி இருந்தா கல் இருக்கதான் செய்யும், நான் ஒன்றும் பண்ண முடியாது. செங்கல் ஒரு இந்த கல் கருப்பு கல் இருக்கதான் செய்யும், தெரியுமா உங்களுக்கு? செங்கல் இருக்கும், அது இருக்கதான் செய்யும். அதுக்காக எல்லா செங்கலும் எல்லாம் கெட்டல் சொல்லவே முடியாது. ஸோ அக்கார்டிங் டு மீ தமிழ்நாடு இந்தியாவில் நம்பர் 1 தான் இருக்கு. திஸ் ஆல் கோஸ் டு MKS, அவர் ஸ்டாலின். MKS தான் சொல்லுவேன் அவர் நான், பிகாஸ் இஸ் அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். அதுக்கப்புறம் அப்புறம் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரோட இது கான்ஸ்டிடுவன்சி. இங்கே வந்து சார் நான் இன்னும் எதுக்கு சொல்ல, இங்கே ஒரு ஷாப் வச்சிருக்கிறோம். நம்ம டெபுட்டி சிஎம் இங்கே வந்தா வித்தவுட் எனி வந்த பந்தா கிந்தா எதுவுமே இல்லை, சிம்பிளா வர்றாரு. என்ன பை வந்துட்டு போனாரு, 2-3 வாட்டி வந்துட்டு போய்க்கிறாரு. சிம்பிளா வருவாருங்க, சிம்பிளா வருவாரு. ஆனா வரதான் தெரியாது, போறதும் தெரியாது. இப்படிதான் சார் இருக்கணும். இல்லைன்னா ஒரு இல்லைன்னா கும்பலா வந்துட்டு கும்பலா போறது அதெல்லாம் வந்து முதல்ல இருந்தது. இப்போ எங்க யார் போனாலும் கும்பலா, பட் இவரு வரதும் தெரியாது போறது. ஒன்லி இவர் வந்து ஒர்க் பண்றாரு. அதுவும் இல்லாம இவர் வந்து he will talk less work more according to me. வெறும் டாக் மோர் ஒர்க் லெஸ், டாக் லெஸ் ஒர்க் மோர். நம்ம மன்மோகன் சிங் மாதிரி பேச மாட்டாரு, செயல காமிப்பார். அது மாதிரி இவர் நம்ம MKS இருக்கார், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர், அவரு வந்து பேச மாட்டாரு, செயல தான் காமிப்பாரு. டெபுட்டி சிஎம் அப்படிதான், அவர் பேச மாட்டார், அவங்க செயல தான் காமிப்பாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு DMK will sweep 175+ வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்ப உங்களுடைய ஆதரவு? அதேதான் அதான் டிஎம்கே தான். அவங்க தான் நல்லா பண்றாங்க சார். ஏன்னா நீங்க ஏதாவது மினிஸ்டர் மேல ஒரு கரப்ஷன் கேளுங்க, இல்ல ஏதோ இப்போ ஏதோ மினிஸ்டர் விஜய் போட்டியா வந்துட்டாருன்னு சொல்றாங்களே சார். போட்டி வருவாங்க சார், போட்டி டிஎம்கே ஏடிஎம்கே தான் சார். இவங்க எல்லாம் வந்து நானே தான் ரவுடி வண்டியில ஏத்து நானே ரவுடி தான் நாடு சொல்ற மாதிரி தான் கதை இருக்குது. இருக்கிறவங்க இருக்கிறாங்க சார். இளைஞர் பட்டாளமே இருக்குன்னு பேசிக்கிறாங்க சார். அது அவங்க தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஓட்டுல வந்து 14ல இருந்து 16, 17 வரைக்கும் தான் இருக்கிறாங்க ஓட்டு. இப்ப அவங்க எவ்வளவு கும்பல் வருதோ 100%ல பாத்தீங்கன்னா 70% பேருக்கு ஓட்டு இல்ல, 30 பேர் தான் இருக்குது. இதுதான் ஃபேக்ட். நானே பார்த்துருக்கிறேன், நானும் கண் கூட பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் எல்லாம் ஆழாக்கு மோழங்க தான் இருக்கிறாங்க. ஸோ நான் என்னத்த பேசுறது, இருக்கிற உண்மைதான் இங்கே ப்ராக்டிக்கலா பாக்குறேன். கொளத்தூர்ல பார்த்தேன், கும்பலா இருக்குது. எல்லா ஸ்கூல் பையன் எல்லாம் ஆழாக்கு மோழங்க தான் இருக்குதுங்க. ஒரு பெரிய இல்ல சார். அது நான் என்னதான் சொல்றது, காமெடியா இருக்குது எனக்கு பார்க்கறது, சிரிப்பா என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அவங்கள என்னன்னா மரத்து மேலே ஏறுது, போஸ்ட் மேலே ஏறுது, அதுல டிரான்ஸ்பர் மேலே ஏறுதெல்லாம் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்க்கல, புதுசா பார்த்துன்னு இருக்கலாம். அங்கே ஏறுது இங்கெல்லாம் பார்த்துன்னு இருக்கலாம், ஜாலியா இருக்குது. அவ்வளவுதான்.
தேங்க்யூ. ஆனால் இந்த வாட்டி என்னன்னாக்கா எல்லா தொகுதியிலையும் வந்து ரொம்ப கம்மி ஓட்டில் தான் ஜெயிக்க முடியும். ஏன் எதனால? விஜய் வந்ததுனால. இப்போ என் வீட்லயே எடுத்தீங்கன்னா 6 ஓட்டில் வந்து 4 ஓட்டு விஜய். என் பசங்க எல்லாம் விஜய் தான். பசங்க மருமக எல்லாம் விஜய். என் ஓட்டு என் மிஸ்ஸஸ் ஓட்டு வயசானவங்க நாங்க திமுக போறோம். ஒரு அனுபவம் யாரு வந்தா ஓரளவுக்கு பண்ண முடியும் இன்னைக்கு அதுதான். அதனால வந்து திமுக தான் வரும். ரொம்ப கம்மி இதுல வரும் ஓட்டெல்லாம். 4000 ஓட்டு 5000 ஓட்டு 20000 25000. இந்த முறைக்கு என்ன வேறுபாடுனா நடுவுல இவர் வந்ததுனால ஓட்டு பிரியுது. யங்ஸ்டர் ஓட்டுங்க பாதி பேர் பிரியுது. வயசானவங்க ஓட்டெல்லாம் விடும். டிஎம்கே இளைஞர்கள் ஓட்டு விடாது. கொஞ்சம் கஷ்டம். அதுல கொஞ்சம் படிச்சவங்க ஓரளவுக்கு இருந்தாங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க யாரு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ கடந்த 5 வருஷத்துல அவங்க அனுபவம் இருக்கு இல்லையா, என்னென்ன பண்ணியிருக்காரு, எது பண்ணல. இப்ப எல்லா ஆட்சியிலயும் சொல்லுவாங்க கற்பழிப்பு இதெல்லாம். எல்லா ஆட்சியிலயும் எல்லாமே இருக்குது. எவனும் வந்து சுத்தமான ஆட்சி யாரையும் பண்ண முடியாது. எல்லாரும் பாக்கெட்லயும் இப்போ சாக்கடை இருக்கு பாத்தீங்களா. பணக்காரன் வீட்டுல ஓடுறதும் சாக்கடை தான், ஏழை வீட்டுல ஓடுறதும் சாக்கடை தான், நாத்தம் தான். அந்த மாதிரி எல்லா இதுலயும் வந்து அசிங்கம் இருக்கு. ஓரளவுக்கு திமுகல ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது நான் நினைக்கிறேன். மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஓரளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. நம்ம ரோடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்கு இருக்கு, பிரிட்ஜு. மகளிருக்கு இலவசமா கொடுத்த மாதிரி ஆண்களுக்கு கொடுக்கலாமே. அவங்க வந்து பெண்களை தான் கவரப் பண்றாங்க. எல்லாமே வந்து யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கட்டுமே. எல்லாம் நம்ம வீட்டுக்கு ஆள் தானே. இப்ப பெண்களுக்கு கொடுத்தா கூட நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் யாராவது ஒருத்தர் அனுபவிக்கிட்டோம். அவ்வளவுதான். நமக்கு தான் நம்ம உழைச்சு சம்பாதிக்கிறோம். அவ்வளவுதான். அவங்க பாவம் வீட்டுல எவ்வளவு இப்ப எத்தனோ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வர பணத்தை வந்து குடிச்சு எல்லாம் இது பண்றாங்க. அப்ப லேடிஸ்க்கு அந்த வருமானம் குழந்தைங்களுக்கு அதுக்கு யூஸ் ஆகுது. அதனால வந்து அது கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை வந்து பிச்சைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான். இப்ப அதையும் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. நானும் கொடுக்குறேன் நீயும் கொடுக்குறேன்னு. இப்ப எதுக்கு அதை கொடுக்குறாங்க? அவங்களோட தான் நீங்க காப்பி அடிச்சு சொல்ற மாதிரின்னு சொல்றாங்க. யாரோட? எப்படி? திமுக தானே முதல்ல ஆரம்பிச்சது. மகளிர் உரிமை தொகை எப்போ அது எல்லா நேரத்துல நம்ம சொன்னாங்க. ஏன் ஆரம்பத்திலேயே கொடுக்கல? 2 வருஷம் பொறுத்து கொடுத்தாங்க. முதல் கஜானா என்ன ஸ்டேஜ்ல இருக்குது தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி அண்ணா திமுக அவங்க என்ன பண்ணாங்க தெரியாது. கொரோனால எல்லாம் மக்கள் 1 வருஷம் மூணாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா? அப்ப என்ன கொடுத்தாரு? 2000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப இவர் வந்தவொடனே வந்து உட்கார்ந்தவொடனே 4000 ரூபாய் கொடுத்தாரு. அது எப்படி கொடுத்தாரு? இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாரு. நல்லது பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு ஒரு 60% நல்லது பண்ணியிருக்காரு. அதுதான் முந்தைய ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் கம்பேர் பண்ணும்போது அது பரவாயில்ல. ஆட்சி நல்லா நடத்துறாங்க. ஓகே. மத்தவங்க எவ்வளவு பேர் தப்பு பண்றாங்க அதை இவர் பார்க்க முடியாது. நம்ம சிஎம் பார்க்க முடியாது. சட்டத்தை கடுமையாக்கணும்ங்கறாங்களே. கட்டத்தை கடுமையாக்கணும்னா என்ன? எது கடுமையாக்கணும்ன்றீங்க நீங்க? என்ன பொதுவா இந்த மாதிரி குற்றங்கள்லாம் அது கண்டிப்பா பண்ணதான் செய்யணும். பண்ணா இப்ப வந்து ஒரு குற்றம் கூட நடக்காது. ஏன் நடக்காது? இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு பெண்ணை கற்பழிக்கிறான்னாக்கா அது நடக்காது. அதுக்கு என்ன ஒருத்தர் தண்டனை கடுமையா கொடுத்துட்ட பிறகு மரண தண்டனை கொடுத்துட்டேன்னா அதன் பிறகு ஒருத்தன் செய்ய மாட்டான் அதை. சரிங்களா? இப்போ வெளிநாட்டுல இருக்குது, ஃபாரின் கண்ட்ரில அந்த மாதிரி நடக்குதா? நம்ம இந்தியாவில தான் நடக்குது. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி இந்தியால சில இடங்கள்லாம் நடக்குது. நார்த்ல எல்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு தண்டனை எடுத்துட்டு வந்துட்டா நம்ம வந்து இது போல ஒரு அடுத்தவன் செய்ய மாட்டான். இப்ப இந்த விஷயத்த நல்லா கடுமையாக்கனா குறையும்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? இந்த விஷயத்த கடுமையாக்கனா குறையுன்றீங்களா? இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கும்னா என்ன விஷயத்த கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்னீங்கல்ல இந்த கடுமையான தண்டனைன்ற, அதுதான் கண்டிப்பா கொண்டு வரணும். அப்ப உங்களுடைய ஆதரவு டிஎம்கே தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டுல நல்லா இருக்குது டிஎம்கே ஆட்சியில வந்து நம்ம தளபதின்றவரு நம்ம நாட்டை நல்ல தமிழ்நாட்டை நல்ல இதுவா கொண்டு போறாரு. அந்த அளவுக்கு கொண்டு போகும்போது அடுத்ததா நம்ம வந்து என்னன்னா டிஎம்கே தான் நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தா மத கலவரம் வராது, ஜாதி கலவரம் வராது, எதுவுமே வராது. எல்லாம் ஒத்துமையா இருந்தா எந்த இதுவுமே வராது. ஏன்னா பிகாஸ் தே ரெஸ்பெக்ட் த பீப்புள். அந்த இருக்கிற சென்னையில் பப்ளிக்கு மெயின் சப்போர்ட் டிஎம்கே கிட்ட இருந்தா வருது. எனி கைண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் எதுனா புகார் கொடுத்தா ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கிறாங்க. இன்னொன்று வந்து எல்லா சப்போர்ட்டிவ் லொக்கேஷன்ஸில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க எடுத்து வந்து ரெக்டிஃபை பண்ணுறாங்க. அண்ட் இருக்கிறவருக்கும் லேடிஸ்க்கு ஃபுல் சப்போர்ட் இஸ் ஃப்ரம் டிஎம்கே. இப்போது எனி ஸ்டேஷனில் நம்ம நைட்டாக போய் எதனா புகார் கொடுத்தா தே ஆர் டேக்கிங் இட். பட் ஏர்லியர் வாட் இட் வாஸ் தேர் அது டிஃப்ரெண்ட். இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் டிஎம்கே நான் ப்ரிஃபர் பண்ணுறது டிஎம்கே தான் வரணும்னு சொல்லி. அவ்வளோதான். எனக்கு இப்போ ஜிபி ரோட்டில் கடை இருக்குது, கபூர் கார் ஆக்சசரிஸ். ஸோ அது பொறுத்தவரைக்கும் வர கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி வந்து என்ன நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் வர கம்மிங் எலெக்ஷனில் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்.
அதை தான் நான் சொல்கிறேன். இப்ப மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த பண்ணா நல்லா இருக்கும்னா என்ன விஷயம் சொல்லுங்க? மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு பண்ணால் மெயின்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் சிலிண்டர்ஸ் இல்லை, கேஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அது மட்டும் கொஞ்சம், ஏன்னா ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் அது முக்கியமாக எனக்கு தேவை. பாக்கி இருக்கிறது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சிலிண்டர் மட்டும். ஆமாம், சிலிண்டர் அவங்க கொஞ்சம் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். ஏன்னா குக்கிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது, அதுதான். அப்போ உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு? My support totally is to DMK only. Okay. I prefer the DMK should come. And அடிக்கடி நானும் செக்ரட்டரியேட் போவேன், நிறைய சோஷியல் ஒர்க்கும் பண்ணுவேன். I am not as a working partner there, but I do நான் போவேன் வருவேன். இப்போ அங்கேயே பார்ப்பேன், சிஎம் வருவாங்க போவாங்க. நிறைய வாட்டி மீட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் முடியல, வாய்ப்பு கிடைக்கல. பட் டெஃபினெட்லி மை சப்போர்ட் இஸ் டு டிஎம்கே. இது வரைக்கும் எல்லாருக்குமே ஆதரவு கொடுத்துருக்கோம். புதுசாக வரவங்களுக்கு ஆதரிச்சு பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா அந்த எவ்ரி 5 years ஒன்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ நம்ம நினைச்சா யார் வேணாலும் பண்ண முடியாது. ஸோ அதனால டிவி கொடுக்கலாம். இப்போதான் அவங்களுக்கு தான் எந்த ஒரு அனுபவமே இல்லைங்கிறாங்களே, அப்புறம் எப்படி அவரை நம்பி ஒரு நாட்டை கொடுக்கறது அப்படின்னு ஒரு சைடு பேசலாம் இருக்கு. ஒரு படிப்பு முடிச்சு நம்ம போறோம், எடுத்த உடனே அனுபவம் இல்லாம வேலைக்கு வரீங்கன்னா எப்படி நம்மளை சேர்த்துப்பாங்களா? அனுபவம்ன்றது வந்து அடிப்பட்டு கத்துக்கிறது தான். ஸோ அதனால போய் கத்துக்கிட்டோம், ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிறீங்க. வாய்ப்பு கொடுத்து தான் கத்துக்கணும். அவங்க எல்லாருக்கும் வந்து அனுபவத்தோட வர முடியாது, சில விஷயத்துல அடிப்பட்டா தான் வர முடியும். அப்ப இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிறீங்க. கம்பல்சரி எல்லாருமே. ஸ்டாலினா மொக்க அவர்லாம் வர மாட்டாரு கன்ஃபார்ம். எதனால விஜய் சொல்றீங்க? அவர் வந்து இப்போதைக்கு நல்லா பண்றேன்றாரு, பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. அதனால தான் எல்லாருமே வந்து பழைய ஆளுங்களே குத்துறாங்க, புதுசா யாரும் வரணும்ல, அதனால விஜய்க்கு நாங்க போட போறோம். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிறீங்க. கம்பல்சரி. இப்ப விஜய் சார் வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? இந்த ஊழல் லஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அது எங்களுக்கும் ஒரு மாற்றம் என்றது வேணும். ஓகேங்களா, நாங்களும் வந்து சின்ன வயசுல இருந்தே விஜய் சார் ஃபேன் தான். ஃபேன் மட்டும் இல்லாம ஒரு மாற்றம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்க ஃபீல் பண்றோம். ஆனா விஜய்க்கு எந்த ஒரு அனுபவமே இல்லையே, அவருக்கு எப்படி இந்த நாட்டையே கொடுக்கறது அப்படின்னு ஒரு சைடு பேசிக்கிறாங்க. அது என்ன பண்ணுங்க? அது அப்படி இல்லைங்க சார். விஜய்க்கு அனுபவம் இல்லை அப்படின்னாலும் அவரோட பேச்சு திறமை இருக்குது இல்லைங்களா, எல்லாத்தையுமே பேசுறாரு, எல்லாத்தையுமே புரட்சி பண்ணணும் அப்படின்றது. ஒரு விஜயகாந்த்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்துட்டார். அவர் நல்ல முயற்சி பண்ணாரு, அவர் வரணும்னு எதிர்பார்த்தாரு, ஆனால் அவரால் வர முடியல. இவர் வந்து ட்ரை பண்றாரு, கண்டிப்பா வருவாரு. உங்களுடைய ஆதரவு டிவிக்கு? நம்ம எப்பவுமே டிஎம்கே தான். இப்ப புதுசா மக்களுக்கு பயனுள்ளதா கொண்டு வந்தா எப்பவுமே டிஎம்கே தான். என்னதான் கடலும் டிஎம்கே தான். டிஎம்கே தான். அட்சய கடலும் டிஎம்கே தான். ஓகே, பரம்பரமா டிஎம்கே தான் போட்டுருக்கோம். இப்ப புதுசா மக்களுக்கு ஒரு திட்டத்தை பண்ணா நல்லா இருக்கும்னா என்ன திட்டம் சொல்லுவீங்க? புரியல திட்டம். இப்ப புதுசா டிஎம்கேன்னு சொல்றீங்க, இப்ப அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா என்ன சொல்லலாம்? நிறைய பண்ணியிருக்காங்க ப்ரோ அவங்க, யூஸ்ஃபுல்லா நல்லா பண்ண நம்பிக்கை. ஒரு புதுசா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிறீங்க? இல்ல தளபதி தான், எதனாலலாம் கிடையாது. டிவிக்கு அந்த ஒரு மாற்றம் வரணும்ல, புதுசா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கண்டிப்பா. இப்ப அவர் வந்துட்டு இந்த விஷயத்த மாத்தினா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? சொன்னது பெண்கள் பாதுகாப்பு, அதெல்லாம் நிறைய விஷயம்லாம் இருக்குல்ல இப்போ, அதனால. ஓகே, அப்ப விஜய் தான் வரணும். கண்டிப்பா. உங்களுடைய ஆதரவு? நான் ஒரு ஃபேன்லாம் கிடையாது, ஆனா டிவிக்கே வரணும். ஓகே, இப்ப விஜய் வந்து இப்ப பாஜக கூட கூட்டணி வச்சா போடுவீங்களா ஓட்டு? தெரியல ப்ரோ, அதனால ஏன் போடலாமே ப்ரோ, தப்பு இல்லையே. எதனால? அவர் வந்து ஓப்பனா சொல்ல போனா அவர் ஓட்டு போடும் போது மக்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. அவர் புதுசா ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா மாற்றம். அவருக்கு போட்டு ஓட்டு போட்டு அவர் முன்ன ஜெயிச்சிட்டாருன்னா கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். மாற்றம் வரும். கண்டிப்பா வரும். அவரு நல்லது செய்யணும் எதிர்பார்க்குறோம். இந்த வாட்டி அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாமே. யாராவது என்ன சாப்பிட்றாங்க, அஞ்சு வருஷத்துல யாராவது என்ன சாப்பிட்றாங்க, ஏடிஎம் சாப்பிட்றாங்க, டிஎம்ஏ சாப்பிட்றாங்க. இந்த வாட்டி இவருக்கு அண்ணன் சான்ஸ் கொடுக்கலாமே. அவர் பார்க்கலாம், என்ன பண்றாரு பார்க்கலாமே. சப்போர்ட்டுக்கு நான் வந்து சொல்ல போனேன்னா, யார் வந்து மக்களை யோசிக்கிறாங்களோ அவங்க தான் வரணும். மக்களை யாரு கஷ்டப்படாம பாத்துக்கிறாங்களோ அவங்க தான் வரணும். என் ஒப்பீனியன் என்னன்னா டிஎம்கே வரும்னு ஒரு ஒப்பீனியனா இருக்கு. அவங்க வந்தாலும் நல்லா இருக்கும். இப்போ புதுசா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த பண்ணா நல்லா இருக்கும்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? எல்லா விஷயத்தையும் கேஸ் விலை ஜாஸ்தியா இருக்கு, கேஸை கம்மி பண்ணணும். கரண்ட் பில் ஜாஸ்தியா வருது, இபிஐ கம்மி பண்ணணும். அப்புறம் விலைவாசி என்னன்னா எல்லாமே காய்கறி எல்லாமே விலைவாசி தான் இருக்கு. மக்களுக்கு அதெல்லாம் யோசனை பண்ணி செய்தாங்கன்னா இன்னும் மக்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். வர எலெக்ஷனுக்கு யார் சிஎம் வராங்களோ இதெல்லாம் பண்ணாங்கன்னா திருப்தியா இருக்கும். ஆனா டிஎம்கே வரணும்னு ஏன் ஒப்பீனியன். புதுசா ஒரு ஆட்சி வரட்டுமே, அதனாலதான். இப்ப விஜய் சார் வந்து இந்த மாற்றத்தை பண்ணா மக்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? அவரு புதுசா ஒன்னொன்னா எடுத்துட்டு வர்றாரு, பெண்களுக்காகவே முதல்ல செய்யறாரு. இல்ல இப்ப இருக்கிறதுலயே புதுசா ஒரு விஷயத்த மாட்டினா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா? புது விஷயம்னா எந்த விஷயம் சொல்றீங்க? இப்ப இந்த மாதிரி குற்றம்லாம் நடக்குது, இந்த மாதிரி டாஸ்மார்க் இருக்கு, இது மாதிரி மாத்தினா நல்லா இருக்கும்னா எந்த விஷயத்த? டாஸ்மார்க் அதை மாத்தினா போதும். அதை மாத்தினா மீது எல்லாமே கரெக்டா வந்து.
இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்தாக்கா ஸ்டாலின் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இப்போ புதுசா ஒரு ஏதாச்சும் பண்ணா மக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? மக்கள் ஆர்வமாக இருக்கிறது வந்து அவர் நிறையா செஞ்சுருக்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு வந்து மக்கள் எல்லாமே அபிப்பிராயம் வந்து டிஎம்கே தான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. வர்ற பின்னாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆன்ற ஐடியாவா அவங்கவுங்களுக்கு பேச்சியாக இருக்குது. இப்போ நம்ம குடும்பத்திலே வந்து அதுக்கு தான் போடணுன்ற அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கேக்கு தான். எதனாலனா? இங்கே நல்லா பண்ணுவார் உதயநிதி ஸ்டாலின். அவரோட தொகுதியில் அது நல்லா பண்ணுவார். அவருக்கு தான் ஓட்டு எப்பவுமே. இதை நம்ம ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம். எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கும்போது நல்ல ஆட்சி இருந்தது. அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா டிஎம்கே ஆட்சி கொஞ்சம் நல்ல மாதிரியா மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ பெண்களுக்கெல்லாம் நல்லா இது கொடுத்துருக்காங்க. வசதியெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதேமாதிரி நல்லா வசதி பண்ணுவாங்க சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ பெண்களுக்கு இலவச பஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஆண்களுக்கு கொடுத்தா நல்லது. கொடுக்கலன்னா கூட அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. அது நம்ம எதிர்பார்க்க முடியாது. பெண்களுக்கு கொடுத்தது சௌரியம். அது சௌரியம் கொடுத்தாங்க. இப்போ ஆண்களுக்கு கொடுக்கணும் சொல்லி அது நம்ம எதிர்பார்க்க கூடாது. கொடுத்தா நல்லது. அது நம்ம சொல்ல முடியும். இப்ப புதுசா ஒரு மாற்றம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மக்களுக்கு ஏதாச்சும் பயனுள்ள திட்டத்தை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய குடும்பத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் வேலை வெட்டி கொடுத்தாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் இப்போ இருக்குது நிலைமை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. விலைவாசி எல்லாம் ஜாஸ்தி இருக்குது. அது கொஞ்சம் குறைஞ்சிட்டுனா நல்லா இருக்கும். எதனாலனாக்கா எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, அதனால போடுறோம். இப்போ நல்லதை செய்வாரு, மாற்றம் வரணும்ட்டு நாங்க போடுறோம். இவர் ஆட்சியில வந்து பொம்பளைங்களுக்குலாம் பாதுகாப்பு கிடையாது, குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. விலைவாசிலாம் அதிகமா ஏறி போயிடுது. அவர் வந்தா கொஞ்சம் மாற்றம் இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அவ்வளவுதான். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு அனுபவம் இல்ல, அவரை நம்பி எப்படி ஒரு நாட்டையே கொடுக்கறதுங்கிறாங்க. யார் தான் சினிமால நடிக்காத இருக்காங்க? எல்லாருமே கூத்தாடி தான். இப்போ நான் தான் இங்க டான்ஸ் ஆனா நானும் தான் கூத்தாடி. யார் கூத்தாடி? அனுபவம் இல்லாத இவங்களுக்கு மட்டும் அனுபவம் ஜாஸ்தியா சொல்லுங்க. முக ஸ்டாலின் புள்ளிக்கு அனுபவம் இருக்குதா? கிடையாது. அவரும் ஒரு கூத்தாடி தான். அவரும் தானே இருக்கிறாரு. அவனுக்கு அனுபவம் வரும். வரும். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிறீங்க? ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இன்னொரு 5 வருஷமா இருக்குல்ல, இந்த 5 வருஷம் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பா. அடுத்த 5 வருஷம் வேற யார் வேணாலும் அவங்களுக்கு வாய்ப்பு. இப்ப விஜய் சார் வந்து இந்த விஷயத்த பண்ணா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? எங்களுக்கு என்னன்னா மக்களுங்களுக்கு நல்லதை செய்யணும். அவரு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். விலைவாசி இறங்கணும். ஏன்னா இருக்கப்பட்டவங்க வாங்கி சாப்பிடலாம். இல்லாதப்பட்டவங்க என்ன ரோட்ல இருக்கிறோம், நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ரோட்ல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே நல்லதை யாரும் செய்ய. இவர் வந்து நாச்சும் நல்லதை செய்வாருன்னு நாங்க நினைக்கிறோம். அவ்வளவுதான். ஆனா எங்க பெண்கள் ஓட்டு அவருக்கு தான் எப்பயுமே. எப்பயுமே. யாருக்கு? விஜய்க்கு. டிவிக்கு. ஓகே. பிகிலே. ஏன்னா விஜய் வந்தா ஒரு பாதுகாப்பு இருக்கும் பெண்களுக்குன்ற ஒரு நம்பிக்கை. அதனால ஸ்டாலின் ஆட்சியில வந்து பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு. நிறைய பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த ஆட்சியில. அதனால விஜய் வந்தாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு நம்புறோம். எங்களுக்கு வந்து இலவசமா எதுவும் வேணாம், பாதுகாப்பு இருந்தா போதும். பெண்கள் பாதுகாப்பு இருந்தா போதும், விலைவாசி கம்மியா இருந்தா போதும். எங்க ஓட்டு விஜய்க்கு தான் எப்பயுமே. எங்க ஃபேமிலி வந்து எங்க ஃபேமிலியில நிறைய பேர் இருக்காங்க. 30-40 பேர் கிட்ட இருக்காங்க. எங்க எல்லா ஓட்டும் விஜய்க்கு தான். மாற்றி பார்த்தா நம்மளுக்கு எதனா ஒரு ப்ராப்பர்ட்டி பெனிஃபிட்டு நம்ம ஃபியூச்சருக்கு எப்படி இருக்கும்ன்றது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான். இப்போ இவ்வளோ நாள் இருந்தால் அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ மாற்றி போட்டால் எதனா ஒரு தமிழ்நாடு கொஞ்சம் மாறி இருக்குமா, மாற்றம் வருமானு எதிர்பார்க்குறீங்க? இப்போ விஜய் சார் வந்தாருன்னா இந்த விஷயத்த பண்ணா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? முக்கியமா நிறைய சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிராஃபிக் கிளியர் பண்ணணும். ஒரு சில நம்ம பாமர மக்கள்லாம் இருக்கிறோம், அவங்களுக்கு உண்டான இதுலாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த படிப்பு எஜுகேஷன் பற்றி இதெல்லாம் ஒரு சில இது அவர் எல்லாம் நாலேஜ் படி சொல்லியிருக்கிறாரு. மக்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒத்து போவோம். அதனால தான் அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பகுதியில ஒரு விஷயத்த பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன விஷயத்த விஜய் சாருக்கு சொல்ல விரும்புவீங்க? இந்த பகுதியில் பண்ணனா டிராஃபிக் ஜாம் ஹெவியாக இருக்குது. மெயினாக இந்த ஐஸ் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து பீச்சுக்கு போகிறதுக்கு இங்கே வந்து ஸ்கூல் இருக்குது, வில்லியம் ஸ்கூலு, சர்ச்சு பார்க்கு இங்கே இருக்குது. அது ஸ்கூல் போக வர ஒரே டிராஃபிக் ஜாம் ஆகுது காலைல ஈவினிங். அது இல்லாமல் ரோட் நடிக்க நம்ம ஃபுட் ஐட்டம் சேல்ஸ் பண்ணுறாங்க, அதனால் நிறைய டிராஃபிக் ஆகி போகுது. அதெல்லாம் கிளியர் பண்ணணும். அப்போ உங்களுடைய ஆதரவு டிவிக்கு தான் எப்பயுமே? ஆமாம் எப்பயுமே. சரி, அவர் அரசியல் இருக்கிற வரைக்கும் போக வேண்டியதான்.
ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா புதிய எதிர்பார்த்து ஒரு புது ஆளை இறக்கலாமே, இவங்க தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, இவங்க பண்றதை தான் திருப்பி இவங்க கிட்டே திருப்பி போகணும். புது ஆள் இறங்கட்டும், தப்பே கிடையாது. இப்ப விஜய் சார் வந்தா புதுசா இந்த விஷயத்த பண்ணா மக்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லுங்க? எந்த ஒரு விஷயமும் யாருக்கு எது பண்ணாலும் சாக்ரிஃபிகேஷன் ஆகாது, நிறைவேறாத ஆசைகள் உள்ளவங்க தான் மனுஷன். நம்ம அதை நிறைவேற்றிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஆசையை ரெடி பண்ணி கொடுத்தா ஓகே தான். தட்ஸ் ஆல். ஆனா அவருக்கு எந்த ஒரு அனுபவமே இல்லைன்னு சொல்றாங்களே. யாருக்கு அனுபவம் இருந்துச்சு? ஸ்டாலினுக்கு என்ன அனுபவம் இருந்துச்சு? கருணாநிதிக்கு என்ன அனுபவம் இருந்துச்சு? கருணாநிதிக்கும் அனுபவம் கிடையாது, யாருக்கும் கிடையாது. எல்லாருமே விழுந்து எழுந்துக்க வேண்டியதுதான். பிறக்கும் போதே நடக்க போறது இல்லை, விழுந்து தத்தி தடுமாறி தான் நடக்க போறது. நடக்கிறது தப்பே கிடையாது. புது ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, தப்பு கிடையாது. நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்ப எப்பயுமே இவருக்கு தானா? ஆமா, எப்பவுமே அவருக்கு தான். உதயநிதி வந்து நல்லா பக்கா பண்ணியிருக்கிறாரு. ட்ரைனேஜ் ப்ராப்ளம், இபி ப்ராப்ளம் எது இருந்தாலும் அந்த உடனே அட்டன் பண்ணி மக்களோட கம்யூனிட்ட உடனே நல்லா பண்ணி கொடுத்துறாரு. இப்ப இந்த பகுதியில ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வரணும்னா என்ன சொல்லுவீங்க? இந்த மாற்றம்லாம் இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் உதயநிதி தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அதனால எந்த மாற்றம் கிடையாது. அவர் தான் திருப்பினா அவர் தான் அதிகமான வாக்குல வெற்றி பெறுவார். எப்பயுமே அவருக்கு தாங்க. இவங்க 2 பேரும் மாற்றி போட்டு ஒன்றும் பிரோஜனம் இல்லை நம்மளுக்கு. ஆட்டோ தான் கேஸ் ரேட்லாம் ஏறின்னு தான் போகுது, எதுவும் குறைச்சபாடு இல்லை. கார்பாட்ஸ் ரேட் எல்லாமே ஏறி தான் இருக்கு. அது விஜய் வாய்ப்பு கொடுக்கலான்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு. இப்ப விஜய் சார் வந்தாருன்னா இந்த விஷயத்த மாத்தினா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? எல்லாமே இருக்கு சார், ஆட்டோ டிரைவர் எல்லாமே இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமா மீட்டர் கிடையாது, கரெக்டான எங்களுக்கு இது கிடையாது. இப்போ ஓலா ஊப்பர்காரங்க சம்பாதிச்சுன்னு போறாங்க. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் ஆடி போட்ட போகுது. அதுதான் விஜய் வந்தாரா மாற்றி தான் கொடுப்பாரு எங்களுக்கு முயற்சி. ப்ரோ இப்போ நாங்கள் பேசிக்காக பார்த்தா விவசாய குடும்பம் ப்ரோ. லாஸ்ட் 10 இயர்ஸ் ஏடிஎம்கே பீரியடில் இந்த க்ரோத்துக்கு இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை ப்ரோ. நெல் விலையும் போகிறது இல்லை, எதுவுமே இல்லை ப்ரோ. ஆனால் ஏடிஎம்கே பீரியடில் விவசாயத்துக்கு பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக மூவ் ஆச்சு. அதனால ஏடிஎம்கே தான் ப்ரோ சப்போர்ட் பண்ணணும். புதுசாக ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லது செய்வார், அதனால தான். விஜய் ஃபேனா? அவர் ஒரு ரசிகரா? இப்போ வந்து விஜய் சார் வந்து இந்த விஷயத்த மாற்றினா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? ஊழல் ஊழல், அதுக்கப்புறம் கரப்ஷன் இல்லாத நல்ல மருத்துவம் சுகாதாரம் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்போ உங்களுடைய ஆதரவு? மாற்றம் வரணும். எப்பவும் திமுக 2 பேர் மாற்றி வருது. கொஞ்சம் மாற்றம் வந்தால் நல்லா இருக்குன்னு. இப்போ விஜய் சார் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த பண்ணால் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக இருக்குங்க. இல்லை அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? அப்படின்னா விஜய் வந்து நல்லா பண்ணுவாருங்க. அரசை பற்றி தெரியாத தெரிஞ்சுட்டு பண்ணுவார். அவர் நம்பிக்கையில் நான் அப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்க்குறீங்க? கண்டிப்பாக. ஆக்சுவலாக ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வரணும். ஸோ அவர் செய்வாருன்றது நம்புகிறோம். இதுக்கு முன்னாடி வேறு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இது ஏதோ விஜய்க்கு அனுபவமே இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட நாட்டை எப்படி கொடுக்காதுன்னு ஒரு சைடு பேசிக்கிறாங்க. எப்படின்னா அது எப்படி நீங்கள் டிசைட் பண்ண முடியாது இல்லையா? இல்லை, அப்படி பேச்சு ஒரு சைடு போயிட்டு இருக்கு. வந்தாலும் சரி. ஸோ ஒரு புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு இல்லையா? ஸோ அதனால கம்பல்சரி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இங்கே நல்ல கவர்மெண்ட்டு எதுவுமே நல்லா செய்கிறாங்க. இப்போ இந்த பகுதியில் ஏதாச்சும் வேணும்னா என்ன சொல்லுவீங்க? இந்த இது பண்ணால் இந்த பகுதியில் நல்லா இருக்கும் அப்படின்னா? இந்த பகுதியில் இன்னும் கொஞ்சம் ரோடு எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணணும். ரோடு கொஞ்சம் போடணும். ஆமாம், ஏன்னா ஆட்சி சரியில்லை, இது பெண்களை பாதுகாப்பு இல்லை. அதனால கன்ஃபார்ம் தான் விஜய்க்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்க்குறீங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.